சங்கராபுரம் பகுதியில் மாவட்ட சுற்றுச்சூழல் கல்வி திட்டத்தின் கீழ் தேசிய பசுமைப்படை சார்பில் பொதுமக்களுக்கு துணிப்பை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் கடைவீதியில் தமிழ்நாடு அரசு சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அறிவுறுத்தலின்படி ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி வீசப்படும் நெகிழி பைக்கு மாற்றாக துணிப்பையை பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவுறுத்தலின்படி கள்ளக்குறிச்சி மாவட்ட சுற்றுச்சூழல் கல்வி திட்டத்தின் கீழ் தேசிய பசுமைப்படை சார்பில் பொதுமக்களுக்கு துணிப்பை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தேசிய பசுமைப்படை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வேல்முருகன் தலைமை தாங்கினார். அனைத்து வியாபாரிகள் சங்க செயலர் குசேலன், ரோட்டரி கிளப் செயலர் சங்கர், அனைத்து வியாபாரிகள் சங்க தலைவர் சக்கரவர்த்தி, அரிமா மாவட்ட தலைவர் வேலு முன்னிலை வகித்தனர். மூரார்பாது பள்ளியின் பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஸ்ரீராம் வரவேற்றார். சிறப்பு விருந்தினராக வணிகர் பேரவை மாவட்ட பொருளாளர் முத்துக்கருப்பன் கலந்து கொண்டு ஒருமுறை பயன்படுத்தப்படும் நெகிழி பைகளை தவிர்க்க வேண்டும், அதற்கு மாற்றாக துணிப்பைகளை பயன்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி துண்டு பிரசுரங்கள் மற்றும் துணிப்பைகளை சங்கராபுரம் பகுதி பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் முன்னாள் தலைவர் சுதாகரன், வள்ளலார் மன்ற செயலர் ராதாகிருஷ்ணன், ஸ்டார் கிளப் நூர்தீன், ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க செயலர் மதியழகன், வாசவி கிளப் தலைவர் பாலாஜி, தமிழ் படைப்பாளர் சங்க துணை செயலாளர் சக்திவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பொதுமக்கள் 500 பேருக்கு துணிப்பை மற்றும் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. நிறைவாக எலவனாசூர் பள்ளியின் பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் சாமிதுரை நன்றி கூறினார்.